கடந்த 22ஆம் தேதி அப்போலோ ஆஸ்பத்திரியில் உடல்நல சரிப்பட்டு அட்மிட் பண்ணியிருந்தாங்க. இங்கே வெளிநாட்டில் இருக்கிற தமிழ் என்ற ஒரு பெண் வந்து முதலமைச்சர் அவர்களை வந்து ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் தவறாக வந்து பரப்பி விடுறாங்க. அதே போல் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து வலைதளங்களும் வந்து அம்மாவை வந்து என்னென்னலாம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அவதூறை பரப்பிட்டு வராங்க. ஏன் பண்ணுறாங்க, எது பண்ணுறாங்கன்னு தெரில. இது மூலயமா வந்து சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கணும்னு பார்க்குறாங்க. அவங்களோட கனவு ஒரு காலம் நிறைவேறாது. புரட்சி தலைவி அம்மா வந்து மீண்டும் வந்து அரசு பணியை கம்பீரமாக இன்னும் 3 வாரத்தில் வந்து தலைமைச் செயலகத்தில் வருவாங்க. அம்மா இப்போ பூரண விடுதலை பெற்று வராங்க. அது அப்போலோவோட அறிக்கையும் கொடுத்துட்டு வராங்க. பல தலைவர்கள்லாம் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. சரி, ஏன் இப்படி பண்ணுறாங்கன்றது, எதுக்கு பண்ணுறாங்கன்னு தெரில. வதந்தி காவல்துறை ஆணையாளரிடம் ஐயா அவரிடம் நாங்கள் புகார் கொடுத்துருக்குறோம். ஏற்கனவே நேற்று கூட 2 பேரை கைது செய்திருக்கிறாங்க. ஏன்னா அந்த வதந்தி வந்து மேலும் பரவாமல் இருக்கிறதுக்காக தான் இதை நாங்கள் புகாரே கொடுக்குறோம். நாங்கள் இணை ஆணையாளர் பார்த்து கொடுத்துருக்கோம் சார். நாங்கள் தமிழ்ச்சி மேலே நடவடிக்கை எடுக்கணும். அவங்க காவல்துறைக்கும் தமிழகத்துக்கும் சவால் விடுறாங்க. என்னை ஒன்றே கைது செய்ய முடியாது. ஏன் எந்த தைரியத்தில் பண்ணுறாங்கன்னு தெரியல. அவங்க ஒரு ஆள் மேலே குறிப்பிட்ட தமிழ் மேலே தான் கைது நடவடிக்கை எடுக்கணுங்க. தமிழ் மேலே, தமிழச்சி மேலே கைது நடவடிக்கை எடுக்கணுங்க. ஆமாம், தமிழ்ச்சி மக்கள் நடவடிக்கை எடுக்கணுங்க. ஏங்க வேண்டுமென்ற செட்டு அம்மா பற்றி தவறான இது பண்ணுற எந்த உள்நோக்கத்தோடு பண்ணுறாங்க? அவங்க யார் சொல்லி செய்கிறாங்க? அந்த தமிழச்சின்ற எதனால் அப்படி பண்ணுறாங்க? யார் சொல்லி செய்கிறாங்கன்னு தெரில. யாரை திருப்தி படுத்தின பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. இதனால் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலை தினந்தோறும் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்லேயும் தினந்தோறும் வந்துட்டு இருக்குது. அதனால் வந்து காவல்துறை ஆணையாளர் வந்து நடவடிக்கை எடுக்கணும். அவங்கள கைது செய்யணும். கைது செய்து ஜெயிலில் அனுப்பணும் அவங்கள.